ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சீஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டான பீட்ரூட் பொரியல். வாங்க பார்க்கலாம். கடாய் சுட வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 3/4 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஜீரகம் கூடுதலாக போடணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே பொடியாக அறுத்த வெங்காயம் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலே ஒரு பாதி பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். இப்போது ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கினோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போது பொடியாக அறுத்த கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை அப்படியே போட்டோம்னா எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இதுனா அப்படியே நம்ம சாப்பிட்றலாம், தெரியாது அதில் இருக்கிறது. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது, அயன் சத்து நிறையா இருக்குது அதில், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போது அறுத்த பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்படி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள். வீட்டில் யாரும் பீட்ரூட் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. பீட்ரூட் பொரியல்னால் எல்லாருமே எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டோம். இப்போ மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு இந்த பொரியல் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுறேன். இது கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, மூடி திறந்து பார்க்கலாம். தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு, வாசனையும் நல்லா இருக்குது. அந்த பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், பீட்ரூட், மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து அந்த வாசனை நல்லா கும்முன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.